पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्त संभवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷன யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு வார்னிங் கால் பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த விஸ்வனையும் விராட்டையும் பார்த்தீங்கன்னா வேற வேறன்னு பார்க்கக்கூடாது. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பக்தி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா தனக்கு அந்நியமா தேவத்தையை பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது. அதான் இருக்கு. எவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவத்தையை தனக்கு அந்நியமாக பார்க்கின்றானோ, பிருகதாரண்யத்துல ஒரு நிந்தனை செய்யப்பட்டிருக்கு. தேவத்தையை பார்த்தீங்கன்னா அசவன்யோ அகமன்யோ, நான் அவனுக்கு வேறானவன், எனக்கு வேறானவன் அந்த தேவதை அப்படின்னு யாரு பார்க்கிறானோ அவன் பார்த்தீங்கன்னா பசுரேவ தேவானாம் முக்கியமா சொல்லியிருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த தேவதைக்கு பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் மாதிரி, பூனைக்குட்டி மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி, மாடு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிந்தனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரனை பார்த்தீங்க அப்படின்னா பேதத்தோடு பார்க்க கூடாது. அது முக்கியமான இது. பேதத்தோடு பார்க்கறத பக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பலன் கொடுக்கும். ஆனா அது பிரைமரி கிளாஸ் தான். கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, யதேவேக ததமுத்திர யதமுத்திர ததன்விக. எது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கோ, இங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேகத்துல என்ன இருக்கோ இதேதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களுக்கும் இதுதான் சம்பவிக்கும். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சரீரத்திலையும் இதுதான். அப்ப இங்க என்ன இருக்கோ, எனக்கு கண்ணுக்காது மூக்கு வாய் இருக்குன்னா ஈஸ்வரனுக்கும் கண்ணுக்காயும் இதே கண்ணுக்காது மூக்கு வாய் தான். அவரோட ஸ்தூல தேகமும் என்னுடைய ஸ்தூல தேகமும் ஒண்ணுதான், எந்த ஒரு பேதமும் இல்லை. என்னுடைய சூக்ஷ்ம தேகமும் பகவானோட சூக்ஷ்ம தேகமும் வேற வேற இல்லை, ஒரு ரெண்டும் ஒண்ணுதான். என்னுடைய காரண தேகமும் பகவானோட காரண தேகமும் ஒண்ணும் இல்லை. வாஸ்தவத்துல ரெண்டும் ஒண்ணுதான். வாஸ்தவத்துல இது எல்லாமே ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் எல்லாமே மாயையினால கல்பிக்கப்பட்டது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா மனோவிகாரங்கள் மட்டும்தான், ப்ரொஜெக்ஷன், மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன் தான். வாஸ்தவத்துல பேதம் இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த சுத்த நிர்குண நிராகாரத்தை நம்ம பிராப்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல தேகத்தையும் ஒன்னா பார்க்கறது. இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஸ்தூல தேகங்களும் என்னுடைய ஸ்தூல தேகமும் ஒண்ணு அப்படின்னு பார்க்கறது தான் பாத்தீங்கன்னா இந்த விராட் உபாசனை அப்படின்னு பேர். அப்ப எது என்னுடைய தேகத்துல எது இருக்கோ அதுதான் விராட்டுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப விராட்டு வர்ணனையை பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா பாத்தீங்கன்னா நான் தான் விராட்டா இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது சர்வாத்ம பாவம் இந்த உலகத்திலேயே அடைய முடியாதது, ரொம்ப அரிதானது எது அப்படின்னா இந்த சர்வாத்ம பாவம். இந்த சர்வாத்ம பாவம் வர 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 உங்க மனசு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி, விரிஞ்சு போகும். எந்த அளவுக்கு சுருங்கி போறோமோ அந்த அளவுக்கு செல்ஃபிஷ் ஆயிடுவோம். செல்ஃபிஷ் ஆக 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 துக்கம் அதிகமாயிடும். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா இல்லாம நம்முடைய மனசு நம்ம தேகம் எல்லாத்தையும் இந்த லோகம் ஃபுல்லா வியாபிச்சதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா எந்த துக்கங்களும் சம்பவிக்க மனசு இருக்குன்னு தெரியாது. இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சஞ்சலம் கூட இந்த மனசுக்குள்ளார உண்டாகாது. ஒரு எந்த ரோகமா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், எது வந்தாலும் இந்த மனசு பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒண்ணு சம்பவிச்சதாவே அதுக்கு தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உயர்ந்தது, நீங்க எந்த உபாசனை வேணாலும் பண்ணுங்க,
இருக்கிறதுலயே உயர்ந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் உபாசனை. மிருத்யோச மிருத்தி மாப்னோதி ஈக நானேவ பஷ்ய. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, இங்க இருக்கிறது தான்ப்பா வந்து அங்க இருக்கு, அங்க இருக்கிறது தான்ப்பா இங்க இருக்கு. அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கும், பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கும். என் கண்ணு 2 கண்ணு இருக்கிற மாதிரியே சூரியனும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் பகவானுக்கு சமஷ்டியில. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா ஒவ்வொரு அங்கங்களையா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விரிஞ்சு போறதுக்கு, நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்ம அபிமானம் விரிஞ்சு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு. அப்ப அண்டத்துல இருக்கிறது பிண்டம், பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் எதேவைக ததமுத்திர, எதமுத்திர ததன்பிக. இது பார்க்காம, இப்படி பார்க்காம எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வேற வேற நினைக்கிறானோ, எல்லாத்துல இருந்தும் தான் வேற அப்படின்னு எவன் பேதத்தையே பார்க்கிறானோ, மற்றவங்க எல்லாத்தையும் இவன் கீழானவன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எனக்கு மேலானவன் தேவதை, நான் வேற அப்படின்னு பார்க்கிறானோ, மேல கீழே எல்லாத்தையும் பார்க்கிறானோ, மிருத்யோச மிருத்தி மாப்னோதி, திரும்ப மரணத்தை அடைஞ்சு திரும்பவும் மரணத்தை அடையுமா, மரணத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பான், பிறப்பான், இது நடந்துகிட்டே இருக்கும். யாரு அப்படின்னா ஏயிக நானேவ பஷ்யத், எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ அப்படின்னு கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. அதே வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. நம்மளுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இதுல முண்டக்கத்துல சொல்லும் போது சொல்லுது, 2வது முண்டக்கத்துல கடைசி மந்திரம் சொல்லுது, பிரம்மைவ இதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தட்சிணதக உத்தரேன அதஸ்தாத் ஊர்துவம் ச பிரசுதம் பிரம்மைவ இதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நம்மளுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மையேவ இதம் அமிர்தம், இது எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா இந்த லோகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எச்சகிஞ்சித் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ள வெளியில நான் பார்க்கறது கேட்கறது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் தான், விராட்டு தான், பிரம்மம் தான். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது அமிர்த சுரூபமா இருக்கிற பிரம்மத்துக்கு மேல இருக்கிற வெறும் கல்பித்தங்கள், மனோவிகாரங்கள், இந்த நாமரூபங்கள் எல்லாம் மனோவிகாரம். எல்லாம் எதுக்கு மேல கல்பிதம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல, பிரம்மத்துக்கு மேல கல்பிதம். புரஸ்தாத்து பிரம்ம, எனக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ, இப்ப நீங்களா இருக்கீங்க, மானிட்டர் இருக்கு, நீங்க இருக்கீங்க, இந்த ரூம் இருக்கு, மலை இருக்கு, எல்லாம் இருக்கு. எதெல்லாம் எனக்கு முன்னாடி இருக்கோ அதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். பశ్చాத், எனக்கு பின்னாடி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பிரம்மம் தான். தட்சிணதக, எனக்கு லெஃப்ட் சைட்ல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். உத்தரத்தக, என்னோட ரைட் சைட்ல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம், இந்த பக்கமும் 2 பக்கமும் இருக்கிறதும் பிரம்மம் தான். அதஸ்தாத், எனக்கு கீழே எதெல்லாம் நான் பார்க்கிறனோ, அத்தல வித்தல சுத்தல பாதாளங்கள்னு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். ஊர்துவம் ச, எனக்கு மேல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பிரம்மம் தான். பிரம்மைவ இதம், எல்லாம் பிரம்மம் தான். பிரம்மைவ இதம் விஸ்வம், முக்கியமானது இதுதான். பிரம்மைவ இதம் விஸ்வம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரம்மஸ்வரூபமாவே இருக்கு. இதம் வரிஷ்டம், இதுதான் உயர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத் மந்திரம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்திலாம் ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஸ்தூல தேகம் பகவானோட ஸ்தூல தேகம் ஒண்ணு, 2 ஒண்ணுதான். விஸ்வனும் விராட்டும் ஒண்ணு, ஹிரண்ய கர்ப்பனும் தைஜசனும் ஒண்ணு, ஈஸ்வரனும் பிராக்யனும் ஒண்ணு. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயா கல்பிதம். 3 தேகங்களும், எனக்கு இருக்கிற 3 தேகங்களும் மாயாவோட கல்பனா. அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்கக்கூடிய 3 தேகங்களும் மாயையோட கல்பிதம். அப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் தான் இருக்கு, நான் அப்படின்னு. அந்த பிரம்ம தத்துவம் எனக்குள்ளார இருக்கிறது ஒரே நான் தான். நான் தான் பார்க்கிறேன். ஒரே ஒரு ஆள் இருக்கிறது, ஒரே ஒரு ஆள் தான். நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த மொத்த ஜெகத்தும் என் கல்பனா, என்னுடைய மனசு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. ஈஸ்வரன் ஒரு ஆள் இல்லை, இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லை, ஜீவர்கள் யாரும் இல்லை, நான் இருக்கேன். இதுதான் சத்தியம். அந்த நானுக்கு பேர் தான் பிரம்மம்னு பேர். அப்ப என்னுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசு பண்ணி காட்டுது. எனக்கு மேல என்னுடைய மனசு இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இதை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு அடைய முடியுமா? நான் எடுத்தோன்னு அடைய முடியறது இல்லை. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனா,
ஹிரண்ய கர்ப்ப உபாசனா, அதுக்கப்புறம் ஈஸ்வர உபாசனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அமிர்தக, எனக்குள்ளார அந்தர்யாமியா ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியா அகம் அகம் அகம்னு இருக்கார் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த விராட் உபாசனையும் ஹிரண்ய கர்ப்ப உபாசனையும் ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா பார்க்கிறோம். இந்த உபாசனை, இந்த விராட் உபாசனையை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். கிரியாயோகம் அப்படின்னு ஒரு பாகவதத்துல ஒரு பாட்டு இருக்கு. விதுரருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஏகாதச ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயத்துல சொல்றார், சலம் அச்சலம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வச்சிருக்கோம்ல. அங்க கிரியாயோகத்தை பூஜைகள்லாம் சொல்றார். பூஜைகள் சொல்லும் போது சலம் அச்சலம் அப்படின்னு 2 நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். கோயில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அச்சலம் அப்படின்னு பேர், பிரதிஷ்டா பண்ணியிருப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, புனருத்தாரணம் பண்ணுவாங்க. மற்றபடி அது பிரதிஷ்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாந்து வச்சு பூசிட்டாங்கன்னா, அஷ்டபந்தனை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னாச்சு, அதை அசைக்க கூட முடியாது. அந்த உருவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை பண்றது வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல நடக்கிற பூஜைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அச்சல மூர்த்தங்களுக்கு பூஜை பண்றது. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற மூர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்கத்தினால என்ன பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணும்போது ஆவுடையாரை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தொடச்சி, அதுக்குன்னு இருக்கிற டவல்ல நல்லா அபிஷேக ஆராதனை பண்ணி தொடச்சி, சிவலிங்கத்தை மடியிலேயே வச்சுட்டு அந்த டவலுக்கு மேல மடியிலேயே வச்சு நல்லா தொடச்சி, அது கொஞ்சோண்டு சந்தன தைலெல்லாம் தேய்ச்சி நல்லா திருப்பூன்றெல்லாம் போட்டு அந்த பீட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, அதுக்கு மேலே சிவலிங்கத்தை ஆவுடையாரை வச்சு அதுக்கு மேலே சிவலிங்கத்தை வச்சாங்க. அப்போ என்ன ஆகுது, சிவலிங்கத்தை எடுக்கலாம் திரும்ப வைக்கலாம், எடுக்கலாம் திரும்ப வைக்கலாம். அப்போ சிவலிங்கம் எப்படிப்பட்டதா இருக்கு என்னுடைய இடத்துல அப்படின்னா அச்சலம் அப்படின்னு பேர், சலம் அப்படின்னு பேர். சலமூர்த்தம் வீட்டில் இருக்கிறது, அச்சலமூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈஸ்வரனோட ரூபம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பூரண ரூபமா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சல ரூபமா இந்த ஜெகத்தை வச்சுக்கணும். இதே நேரத்தில் இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சலமா பார்க்கணும், சலமூர்த்தம். அப்போ ஒருத்தன் யாருக்கு உபாசனை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அச்சலமா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும். அதே நேரத்துல வெளியில கண்ணை திறந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலமூர்த்தங்கள், இருக்கிறது எல்லாம் விஷ்ணு ரூபம் தான் அப்படின்னு பாவிக்கிறோம். உள்ளுக்குள்ளார நம்மளால முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜை நடக்கணும் அப்படின்னா என்னது, ஆனந்த வேலை நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லா ஜீவராசிக்கும் ஏன்னா எல்லா ஜீவராசியும் ஈஸ்வரன் அப்படின்ற பாவத்துல பண்றது சலம் அச்சலம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாகவதம் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உத்தவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்யப்படுது. அந்த விராட்டு புருஷனை வந்து பாத்தீங்கன்னா எங்க தியானிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துலதான் தியானிக்கணும். ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சகுன ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, தாரண தியான சமாதி அபியாசம் பண்றது. கண்ணை திறந்தா விராட்டை பார்க்கணும், கண்ணை மூடுனா ஒரு சின்ன உருவத்தை வந்து பிராதேச மாத்திரம்னு ஒரு இந்த அளவு சைஸ்ல ஒரு விக்கிரகமா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஹிருதய கமலத்துல தியானம் பண்ணணும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல சொல்லுது மெடிடேட் பண்றது. சரி, அந்த மெடிடேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், வெளியில கண்ணை திறந்தா விராட்டு தரிசனம், கண்ணை மூடுனா சுவாமி தரிசனம், 2 பண்ணணும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அச்சலமூர்த்தம், வெளியில வந்து பாத்தீங்கன்னா சலமூர்த்தம். இந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண ஆரம்பிக்கணும். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இந்த அத்தியாயத்துல நடுவுல வர நம்ம எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக குரூப், நான் நேற்றே சொன்னேன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னா அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பது. கிருப்பையா தியான் தீஜியா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு வரும். ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லுவாங்க, கிருப்பையா தியான் தீஜி, கொஞ்சோண்டு உங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்புங்க, எனக்கு கொடுங்க, இப்படிதான். அப்போ சஞ்சயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நேற்று ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் சொல்லியிருக்கார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம்.
சஞ்சயன் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா சொல்லிட்டு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு நான் உனக்கு இதை காட்ட போறேன், இதை காட்ட போறேன், இதை காட்ட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா யோகேஸ்வரரா இருக்கக்கூடிய அந்த ஹரி என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பரமம் ரூபம் ஐஸ்வரம், தன்னுடைய மேலான ஈஸ்வர ரூபத்தை விராட் ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாய தர்ஷயாமாச, பார்த்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டினார், காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு முதல் விஷன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றதுக்கு முன்னாடி பகவானோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயனோட திருஷ்டியில இருந்துதான் இப்ப நம்ம வந்து ஒரு 4 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். சஞ்சயன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாரு, நமக்கு சஞ்சயன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் நேத்தே சொன்னேன், சம்யக் ரூபேன இந்திரியாணி ஜெயதி யக சக சஞ்சயா. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில கண்ட்ரோல் பண்ணவனோ அவனுக்கு பேர் சஞ்சயன். நம்ம எல்லாரும் நல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண மனசு யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் சஞ்சயன் தான். அப்படி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ண முடியும். அந்த பகவானை எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது 10வது ஸ்லோகத்துல இருந்து சஞ்சயன் ஆரம்பிக்கிறார். அநேக வக்ர நயனம் அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யானேகோத்யதாயுதம் அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாத்யுதம் யதாயுதம். அநேக வக்ர நயனம், அநேக வக்ரம், வக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த முகத்துக்கு பேர் வக்ரம்னு பேர். அநேக வக்ரம், அநேக முகங்கள். அநேக வக்ரம்னா இந்த உலகத்துல இருக்கிற எறும்போட சின்ன எறும்பு நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பேன். எந்த ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து நான் மனசுக்குள்ளார கொண்டு வந்திருக்கேன். எந்த ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அல்ப ஜீவராசியை கூட நான் கொல்ல மாட்டேங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா படுத்திருக்கும் போது நிறைய சின்ன 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 பூச்சி கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி தடவுறோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? செத்து போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டவலோ இல்லை எதையோ வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெதுவா மென்மையா தள்ளுறது. எது கடிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் அப்பார்ட் பண்ணி வைக்கணும், வேற தள்ளி தான் வைக்கணும் முடிய அதை வந்து பாத்தீங்கன்னா கொன்றக்கூடாது. கான்சியஸ்னஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக வக்ரம், பகவானுக்கு எப்படிப்பட்டது ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக முகங்கள். இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அந்த ஜீவராசிகளோட முகங்கள் எல்லாம் பகவானோடது, விராட்டு பகவானோடது. என் முகம், உங்க முகம், உங்க முகம், உங்க முகம். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகள், புழு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வ முகங்களையும் தனது முகமாக கொண்டவர். அநேக நயனம், ஒவ்வொரு முகத்திலையும் 2 கண்ணு இருக்குமா? அப்ப எவ்வளவு கண்ணு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக நயனம். நயனம்னா கண்கள். கோடிக்கணக்கான முகங்கள், கோடிக்கணக்கான கண்களை உடையவர். அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தரிசனம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 கண்ணு 2 கண்ணை தான் பார்த்து தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆச்சரியம் உண்டாகுது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையே பார்க்கிறோம். என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா முகம், உடம்பு ஃபுல்லா கண்ணா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். ஐயோ இது பகவானா, இது பகவானா. அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்கார் பகவான் அப்படின்னா மொத்த ஜெகத்தா ஒரு ஆள் இருக்கார். அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா அநேக அற்புத தரிசனம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு? ஒரு பூச்சி ஒண்ணு பார்த்தேன், இந்த புள்ள பூச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணு பாத்தீங்கன்னா புள்ள பூச்சியோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீட்டிட்டு இருக்கும், ரவுண்டா வெளியில வந்திருக்கும் கண்ணு. ஆச்சரியமா இருக்கும். ஐயோ இந்த புள்ள பூச்சிக்கு கண்ணு பாரு, நம்ம கண்ணுலாம் உள்ள இருக்கு, இந்த கண்ணு மட்டும் வெளியில இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு தேகத்தையும் பார்க்கும் போது நமக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பார்த்தேன் ஒரு சின்ன பூச்சியை வந்து ஒருத்தர் யூடியூப்ல போட்டிருந்தான். அது சின்னோண்டு பூச்சி, மரம் மாதிரியே இருக்கு, மரப்பட்டை மாதிரியே இருக்கு.
தன்னை சுத்தி ஒரு ஃபோம் மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது ஃபோம் மாதிரி இருக்கு, யாரும் எச்சு துப்பி இருப்பாங்களோ அப்படின்னு. ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார வாசம் பண்ணிட்டு இருக்கு. தன்னை சுத்தி ஒரு கூடு அமைச்சு ஃபோம் மாதிரி நுறையா இருக்கு. அதுல அந்த பூச்சியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அது பூச்சி மாதிரியே தெரியல. அது பாத்தீங்கன்னா சின்னதா மரப்பட்ட மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பூத்த கண்ணாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகத்துல ஆச்சரியமோ ஆச்சரியம், எல்லாம் ஆச்சரியம். இது எல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா பகவானோட ரூபத்துல இருக்கு. அநேக அற்புத தரிசனம். ஒரு ஏலியனை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏலியனை கல்பனா பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா எதெல்லாம் கல்பனை பண்றோமோ, ப்ரொஜெக்ஷன் யாரோட மனசுல இருந்தோ ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு, ஏதோ ஒண்ணு அது மாதிரி இருக்கு. இல்லைன்னா மனசுக்குள்ளார அது வரவே வராது. ஸ்டார் வார்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், விதவிதமான ஜந்துக்களை ஸ்டார் வார்ஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா யாரோட மனசுல கல்பனா பண்ணப்பட்டிருக்குல்ல, அப்ப ஏதோ ஒரு லோகத்துல இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ரூபங்களும் எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஊத்து பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ரூபங்கள். எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா ஒரே ஆள்கிட்ட இருக்கும்போது அநேக அற்புத தரிசனம், ரொம்ப ரொம்ப அநேக விதங்களா அற்புதம். அற்புதம் அப்படின்னா அது ஆச்சரியம், ஆச்சரியமான தரிசனங்களை உடையது. அப்படிப்பட்ட ரூபம் தான் பகவானோட. அது மட்டும் இல்ல, அநேக திவ்யாபரணம். இந்த மொத்த நான் பாத்தீங்க அப்படின்னா அருவியை பார்க்கும் போதெல்லாம் சுவாமிக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெள்ளியில பாத்தீங்கன்னா மாலையை போட்ட மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அருவியை பார்த்தோம் அப்படின்னா நல்ல பச்சை பச்சைன்னு பாத்தீங்கன்னா காடுகளை பார்க்கும் போதெல்லாம் பச்சை மரகத பச்சையில பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வஸ்திரம் போட்ட மாதிரி, அம்பாளுக்கு வஸ்திரம் போட்ட மாதிரி இருக்கும். அப்ப கல்பனா தான். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் அநேக திவ்ய ஆபரணம். எல்லா ஆபரணங்கள் திவ்யமான ஆபரணங்கள். சுவாமியோட ரூபத்துல பாத்தீங்கன்னா விதவிதமான ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நேற்று பாகவத கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். எப்படி கிரீடம், குண்டலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வலையெல்லாம் எப்படி இருந்துச்சு, கங்கணம், இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பாத்தீங்கன்னா வர்ணனைகள் பாத்தீங்கன்னா உபனிஷத்துல இதுல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அநேக விதவிதமான திவ்ய ஆபரணங்களை அணிந்தவர். அது மட்டும் இல்ல, அநேக திவ்ய அநேக உத்தியத ஆயுதம், அநேகமா திவ்யமான ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்களை எல்லா தேவதைகளுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும். இந்த எல்லா ஆயுதங்களும் விஸ்வரூப தரிசனத்துல என்ன இருக்கும்? ஒரே படத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பார்க்க முடியும். அநேகமா திவ்யமான ஆயுதங்களை என்ன பண்ணிருக்காரு? உத்தியத்தை அப்படின்றதுக்கு அர்த்தம் எடுத்து ஏந்தியவரா இருக்காரு. எல்லாம் ரெடியா இருக்கும், யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். பரசுவா இருக்கட்டும், வில்லா இருக்கட்டும், ஈட்டியா இருக்கும், கதையா இருக்கட்டும், யுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா தயாரா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் உத்தியத்த ஆயுதம். கையிலேந்து ரெடியா இருக்கக்கூடியதா ஆயுதங்களை வச்சிருக்கார் சுவாமி. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. அநேக வக்திர நயனம்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றார், அநேகாணி வக்திராணி. அநேகாணி வக்திராணினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அநேக வக்திரங்கள் அப்படின்னு போடுங்க. வாஸ்தவத்துல என்னன்னா எல்லா முகங்களும் அப்படின்னு எடுத்துங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா முகங்களும், எத்தனை ஜீவராசி இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுடைய முகங்களும் பகவானோட, விராட்டு பகவானோட முகம்தான். எல்லா ஜீவராசின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் நமக்கு மேலானவன், நமக்கு மேல தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இது மாதிரி நிறைய பேர் இருக்கா. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் நிறைய யோனிகள் இருக்கு. எல்லா முகங்களும் பாத்தீங்கன்னா ஒருங்கே கொண்டவர், ஒரே ரூபத்துல வச்சிருக்கிறவர். அநேக வக்திரம், அநேக வக்திராணி. கூடவே என்னது? எல்லா முகத்திலையும் கண்கள் இருக்குமா? அபாணி பாதோ ஜமினோ கிரகீதா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு. கண்ணு இல்லாம எல்லாத்தையும் பார்க்கிறவர். எப்படி சுவாமி கண்ணு இல்லாம பார்ப்பாரு? எல்லா கண்ணும் அவரோடதுதான். எறும்பு கூட்டுக்குள்ளார, உங்களுக்கு எனக்கு தெரியுமா எறும்பு கூட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியுமா? சாரசாரையா லட்சக்கணக்கான எறும்பு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கு, சின்னோண்டு ஹோல்ஸ். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த எறும்பு, இத்தனை எறும்பு எங்க போகுது? அதுக்குள்ளார அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. என்னோட இந்த செப்பரேட்டா இருக்கிற இந்த கண்களுக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். ஏன்னா அந்த விராட்டு பகவான் அந்த கோடிக்கணக்கான எறும்போட கண்களாவும் அவரோட கண்கள் தான். அப்ப எறும்பு புத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியும். பிரம்மலோகத்துல இருக்கிற ஜீவராசிகளோட கண்களும் அவரோட கண்கள் தான். அதுல இருந்து அவர் பார்க்கிறார், அவரோட முகம்தான். அப்ப யாரு சுவாமி அப்படின்னு கேட்டா, ஒரே ஆளு
என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அநேக வேஷங்களை போட்டுக்கிட்டு ஜீவராசிகளா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகம் ஃபுல்லா நடமாடிட்டு இருக்காரு. அநேக வக்திராணி அநேக நயனானிச்ச, அநேக நயனங்கள் கண்கள். யஸ்மின் ரூபே, எந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றதோ, பகுவீ சமாசம் எதனிடத்துல இருக்கோ தது அநேக வக்திர நயனம். அந்த ரூபத்துக்கு பேர் அநேக வக்திர நயனம்னு பேர். யாரு? விராட் ரூபம். விராட் ரூபத்துலதான் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அநேகாத்புத தரிசனம். அநேகாத்புத தரிசனம் அர்த்தம் அநேகாணி அத்புதானி. அத்புதம்னா என்ன சுவாமி? நம்ம தமிழ்ல அற்புதம் அற்புதம் சொல்றோம்ல, அதான் அத்புதம். அத்புதம்னா என்ன அர்த்தம்? விஸ்மாபகாணி, ஆச்சரியப்படுத்துறதுன்னு சொல்றோம்ல. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இனிமே நான் தான் சொல்றேன், இதெல்லாம் இனிமே என்ன பண்ணணும்? உத்து பார்க்கணும். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கு, வானத்துல என்ன இருக்கு, பறவைகள் எப்படி இருக்கு, குரங்கு எப்படி இருக்கு, நாய் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. எல்லா ரூபங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம் தான். விதமான ரூபங்கள். என்னோட வேலையே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல யானை பூனை இதெல்லாம் பாக்குறத என்னோட டெய்லி வேலை. எனக்கு டெய்லி வேலை. என்ன வேலை? இப்ப கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துருக்கு. என்ன வேலைன்னா ஆச்சரியம். ஐயோ, இது ஈஸ்வரனா, இது ஈஸ்வரனா, இது ஈஸ்வரனா. ஈஸ்வரனுக்கு இத்தனை ரூபங்களா இருக்கு. புழு பூச்சியில இருந்து சின்னதெல்லாம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாம். அப்ப ஆச்சரியப்படுத்துது. ஒவ்வொன்றை பார்க்கும் போது எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் இருக்கு. சின்னோண்டு பூச்சியை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்த கண்ணாடி ஒண்ணு வச்சிருக்கேன், பூத்த கண்ணாடி. அந்த பூத்த கண்ணாடியில சின்னதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதை காலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா காலில் என்ன ஆச்சரியம் இருக்கு, என்ன விதவிதமான மனுஷன், என்ன கிரியேட்டருங்க. உங்களுக்கு என்ன ஒரு வரும் தெரியுங்களா? ஒவ்வொன்றத்தையா கூர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா கிரியேட்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அன்பு வரும், என்ன ஒரு ஆச்சரியம் வரும். என்ன பிரம்மாண்டம், என்ன பகவான், என்ன ஆள் அந்த ஆளு, எப்படி இருப்பான் அந்த ஆளு. எல்லா ரூபமும் அதெல்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியம் வரும்போது இது எல்லாம் பகவான் அப்படின்னா இன்னொரு ஆச்சரியம். நான் எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தேன் பகவான, அவன் தான் எல்லா வேஷத்தையும் போட்டு இவ்வளவு ஆச்சரியப்படுத்துறவனா அவன் தான் இருக்கா அப்படின்னும் போது அநேக அத்புத தரிசனம், விதவிதமான தரிசனங்கள். நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறோம். என்ஜாய் பண்ணக்கூடாது, ஆச்சரியப்படணும். இந்த கிரியேட்டரை பத்தி உள்ளுக்குள்ள அன்வேஷனம் உண்டாகணும் நமக்கு. அநேக அத்புத தரிசனம். அநேகாணி அத்புதானி விஸ்மாபகாணி தர்சனானி, ஆச்சரியப்படுத்தக்கூடிய அநேக தரிசனங்கள். யஸ்மின் ரூபே தது, எந்த ரூபத்தில் இருக்கோ அந்த அந்த விஸ்வரூபத்துக்கு பேரு அநேக அத்புத தரிசனம்னு பேரு. ததா, அது போலவே அநேக திவ்யாபரணம். அநேக திவ்யாபரணம் நீங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல பெண்கள் எல்லாம். நாங்கெல்லாம் எதுவும் இல்லை, தங்கமே இல்லை, ஒரு பொட்டு தங்கம் கூட என்கிட்ட இல்லை, ஒரு பொட்டு வெள்ளி கூட இல்லை, சன்னியாசி ஆனதுனால அதெல்லாம் போடக்கூடாது. பெண்கள்லாம் வச்சிருப்பீங்களா நிறைய. ஆண்கள்லாம் பிரேஸ்லெட் வச்சிருப்பீங்க, நிறைய செயின் போட்டிருப்பீங்க. பெண்கள்லாம் நல்லா ஹாரங்கள்லாம் நெக்லஸ்லாம் வச்சிருப்பீங்க, ஒட்டியானம் வச்சிருப்பீங்க. இந்த உலகத்துல எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து என்னது பிராகிருத்தம்னு பேர். பிராகிருத்தம்னா என்ன அர்த்தம்? சும்மா இங்க லோக்கல் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல சுவாமிகிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஆபரணங்கள் அப்படின்னா திவ்ய ஆபரணங்கள், உயர்ந்த நவரத்தனங்கள் எல்லாமே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அநேக திவ்யாபரணம். திவிபவம் திவ்யம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது தேவ சம்பந்தியா இருக்கக்கூடிய ஆபரணங்கள். அப்படிப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் அநேகாணி திவ்யாணி ஆபரணாணி யஸ்மின், எவரிடத்துல எந்த ரூபத்துல வந்து அநேக திவ்ய ஆபரணங்கள் இருக்கோ அந்த விராட் ரூபத்துக்கு பேரு அநேக திவ்யாபரணம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்டவரை ததா, அது மட்டும் இல்ல, திவ்ய அநேக உத்யத ஆயுதம். திவ்ய அநேக, நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணையை பத்தி பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டே இருக்காங்க. பிரம்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, சூப்பர் சானிக் அது இதுன்னு. இப்ப வார் நடந்ததுக்கு அப்புறம் யூடியூப்பை திறந்தா ஒரே இதை பத்தியே தான் இருக்கு, மிசைல்ஸை பத்தியே தான் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா சுவாமி. நம்ம துரோணாச்சாரியரோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புல்லை எடுத்து ஒரு மந்திரத்தை பண்ணி விட்டாருன்னா அது பிரம்மாஸ்திரம் ஆயிடும். அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் இருக்கா, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துறது, இதெல்லாம் யோசிக்க வேணாம். பாகிஸ்தான்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிசைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற லான்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா, அதான் ப்ராப்ளம். அவங்க மிசைல் வச்சிருக்கான்,
இது எந்த ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இல்லைன்னா அந்த திவ்ய ஆயுதங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே மந்திர சுரூபி. ஒரு மந்திரத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லை எடுத்து போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், மிசைல் ஆயிரும், பிரம்மாஸ்திரம் ஆயிடும். அப்படிப்பட்டது. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய திவ்யமான அநேக ஆயுதங்கள், அந்த அநேக ஆயுதங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம புராணத்துல இருந்து அந்த தாரா ஏதோ ஒரு படம் வந்துச்சு, ஏதோ ஒரு பெரிய சுத்தியில வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான இங்கிலீஷ் படத்துல ஒருத்தர், என்னது பேரு, டம்முன்னு இவ்வளவு பெரிய சுத்தியல் தான் வச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா டம்னு அடிச்சானா அது பெரிய பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் நம்மள்ட்ட இருந்து காப்பி அடிச்சது. வஜ்ராயுதத்தோட இதெல்லாம் அவங்க காப்பி அடிச்சு இங்கிலீஷ் படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தோர்ன்னு நினைக்கிறேன், தோரோ ஏதோ ஒன்று. இது மாதிரி திவ்ய நம்ம சினிமால பார்க்கும் போதே இவங்களோட ஆயுதமே என்னமா தோர். சரி, அப்ப வந்து THOR, ஆமா தோர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா ஈஸ்வரனோட ஆயுதங்களை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. என்ன சுவாமி ஈஸ்வரனோட ஆயுதம்? மின்னல் தான், சைக்ளோன் தான், வேற எதுவும் இல்லை. ஒரு சைக்ளோன் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் புரட்டி போட்டு போகுது. சுவாமியோட திவ்ய ஆயுதம் அதெல்லாம். ஒரு மின்னல் வந்துச்சுன்னா மரம் பட்டு போகுது, அப்படியே மரத்தை எரிச்சிட்டு போயிடுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களும் சுவாமியோட ஆயுதங்கள் தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்ய அநேக உத்தியத ஆயுதம், நிறைய ஆயுதங்களை ரெடியா வச்சிருக்காரு. யார் மேல எப்படி பிரயோகம் பண்ணுன்னு சுவாமிக்கு தெரியும். அப்படிப்பட்டது அநேக திவ்யானி அநேகானி உத்தியதானி ஆயுதானி யஸ்மின், எவரிடத்துல எந்த ரூபத்துல திவ்யமான கையில் ஏந்தப்பட்டு ரெடியா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கோ அந்த ரூபம் விஸ்வரூபத்துக்கு பேரு திவ்ய அநேகோத்யதாயுதம் அப்படின்னு பேரு. இதை எல்லாத்தையும் பகவான் என்ன பண்ணார், அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்ஷயாமாச இதி பூர்வேன சம்பந்தா. முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனனுக்கு இந்த ரூபத்தை அவர் பகவான் காட்டினார். விசுவலைஸ் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு சிமிலாரிட்டியை எடுத்துக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இது பகவானோட ரூபம் அப்படின்னு. இப்ப நான் சொல்லல தோர் அப்படின்னா அவ ஒரு ஆயுதமே இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும். அதுல ஒரு ஒரு இது பார்த்தேன். சாட்டையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வச்சிருக்கான் ஆயுதமா. நான் ஒரு ஏதோ ஃபில்ம் அது அப்பப்போ எதையாவது நான் பார்ப்பேன். இந்த தோர்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கூடிய இன்னொருத்தன் வில்லனை எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டையை வச்சிருக்கான். அதை அடிச்சான் அப்படின்னா மின்னல் மாதிரியே அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி விதவிதமான ஆயுதங்களை மனுஷனே கல்பனா பண்றான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார கொண்டு வரணும். இந்திரனோட ஆயுதம் எப்படி இருக்கும், வஜ்ராயுதம். அப்ப சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய பரசு எப்படி இருக்கும், இந்த தனுஷ் எப்படி இருக்கும், இதெல்லாம் கதா எப்படி இருக்கும், இதெல்லாம் அதோட பலம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்கறோம். விசுவலைஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானம். விசுவலைஸ் நீங்க பகவானோட விசுவலைசேஷன் பண்ணி 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 பாக்குறீங்க அப்படின்னா அது உங்க அந்த கரணத்தை என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா துக்கங்களா இருக்கக்கூடிய சம்சார வாசனைகளை நாசம் பண்ணக்கூடிய விசுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிஞ்ச 11வது ஸ்லோகம் வரும். கிஞ்ச அப்படின்னா மேலும் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரு? சஞ்சயரோட விஷன்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாஸ்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாஸ்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். திவ்யம் மால்யாம்பரதரம், மால்ய அம்பரதரம். பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா திவ்யமான மாலைகளை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. சுவாமிக்கு வந்து மாலை போட்டா ரொம்ப பிடிக்கும். மாலை வந்து பாத்தீங்கன்னா தொங்குற மாலையை அணிஞ்சுக்கிட்டு தான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருப்பார். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாலை. நீங்க திருப்பதியோட நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று கூட திருப்பதியோட தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன அலங்காரம் அலங்காரம் அலங்காரம். என்ன அலங்காரத்துல பிரதானம் அப்படின்னா ஆபரணங்களும் கூட வந்து என்னது இந்த மாலைகளும் பூக்களும் மாலைகளும் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விதமா. சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா திவ்ய மால்யாம்பரதரம் அப்படின்னா
திவ்யமான மாலைகளையும், அம்பரதரம் அப்படின்னா வஸ்திரங்கள், விதவிதமான பட்டு வஸ்திரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா திவ்யமானது தேவலோகத்துல இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், தேவலோகத்துல இருக்கக்கூடிய நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாலைகள், வாடாம இருக்கும், அப்படியே இருக்கும், வாசனையோட இருக்கும். அப்படிப்பட்ட மாலைகளையும், திவ்ய கந்த அனுலேபனம், திவ்யமான கந்த அனுலேபனம்னு என்ன அர்த்தம்? நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃப்யூம் போடுறோம்ல, பகவானுக்கும் பெர்ஃப்யூம் மேல ஆசை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு சந்தன தைலத்தை வந்து லைட்டா தொடை விட்டுருவோம். விலை இருக்கிற விலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியானது. என்ன விலை விற்கிது சந்தன தைலம்? லைட்டா ஒரு சொட்டு, ஒரு சின்ன டப்பாவே வந்து பாத்தீங்கன்னா சந்தன தைலம் வந்து முன்னாடி நான் வாங்கினது 800 கிட்ட வாங்கியிருக்கு. இவ்வளவுதான் சின்ன டப்பா. என்ன விலை காஸ்ட்லி, ஒரிஜினல். ஒரே ஒரு தொட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில ஃபுல்லா தடவுவோம், நல்லா தடவுவோம். ஓகானு சாமி சொல்லுவாரு, பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பா, சாமி தானே கொடுக்குறாரு. சாமி வந்து ஓங்கான சாமி வந்து கஞ்சமே பட மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு ஐயோ காஸ்ட்லியா சாமி, இது ரொம்ப காஸ்ட்லியாச்சு சாமி, நான் தாங்க எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 டப்பா வாங்கிட்டு வருவாங்க. இருந்தாலும் அப்போலாம் ஆசிரமத்தை ரொம்ப தருதரம் இருந்துச்சு ஓங்கான சாமிகிட்ட. அப்போ வந்து நான் கணக்கு பண்ணி பார்த்து பண்ணுவேன். சாமி சொல்லுவார், நல்ல வார்த்தை எனக்கு சுவாமி ஓங்கான சாமிகிட்ட பிடிக்கும். அவர் தானேப்பா கொடுக்குறாரு, நல்லா தடவு பாடுவார். எனக்கு விட்டா போதுமே, ஒரு பாட்டில் தைலத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், நல்லா சுவாமியை பூசி அலங்காரம் பண்றது. ஏன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேப்பனம்னு சொல்றது சந்தனம் எவ்வளவு தெரியுங்களா? பேரூர்ல இருந்து கோயிலுக்கு வரும், நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, கிலோ 800 ரூபாய். 1 கிலோ சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா பியூரா கையில அரைச்சு அதெல்லாம் சேகரம் பண்ணி இப்ப எவ்வளவு விற்குதுன்னு தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு, சின்னதா ஒரு லிங்கம் வச்சிருப்போம், அந்த லிங்கத்துக்கு சந்தன காப்பு டெய்லி பண்ணுவோம். சந்தன தைலம் வந்து பாத்தீங்கன்னா தடவும். இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லேப்பம்னு பேரு, நம்ம சொல்ற பெர்ஃப்யூம் மாதிரி. அதே மாதிரி இங்க திவ்ய கந்தானுலேபனம், சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பெர்ஃப்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்தன முதலியவைகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திவ்ய கந்தானுலேபனம். அது மட்டும் இல்ல, சர்வ ஆச்சரியமயம் தேவம். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? விராட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படி ஒரு மூர்த்தம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ரூபம் தேவன். அப்படிப்பட்ட தேவனா இருக்கார். தேவம் எப்படி இருக்கார்? அனந்தம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ளார, ஒரு லிமிட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாம அன்லிமிட்டா இருக்கார். இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கார். நம்ம தேடி போக அவரோட விரிஞ்சுக்கிட்டே போகுது. இதுவரைக்கும் அவரோட முழுசான ரூபத்தை எவனும் பார்த்ததில்லை. அனந்தம், எல்லை இல்லாதவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, விஸ்வத்தோ முகம், இந்த மொத்த ஜெகத்திலையும் முகத்தை உடையவரா இருக்கார். ஏற்கனவே அநேக பக்தரம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் விஸ்வத்தோ முகம் அப்படின்னா இந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முகமா இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் அவருடைய முகமாக வச்சிருக்கார். அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா தர்ஷயாமாச, பகவான் வந்து அர்ஜுனனுக்கு காட்டினார் அப்படின்னு நம்ம எடுத்து போட்டுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. திவ்ய மால்யாம்பரதரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, திவ்யானி மால்யானி புஷ்பாணி அம்பராணி வஸ்திராணி ச திரியந்தே ஏன ஈஸ்வரேன. எந்த ஈஸ்வரனால் திவ்யமான மால்யானினா என்ன அர்த்தம்? புஷ்பாணி, புஷ்ப மாலைகளும், அதே மாதிரி அம்பராணினா என்ன அர்த்தம்? வஸ்திரங்களும் எந்த ஈஸ்வர ரூபத்தினால தாங்கப்பட்டிருக்கோ, யாரு? விஸ்வரூபத்துல இந்த விதவிதமான ஆபரணங்கள். நீங்க எந்த சுவாமிக்கு என்ன மாலை போடுங்க. நான் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தாளம்பூ சாத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொன்று இருக்கா. இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப ஷார்ப்பாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் டெய்லி வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வில்வத்துக்கிட்டு நான் பறிப்பேன். மகாவில்வம் காட்டுக்கு போய், அது இப்போ பறிக்கணும், இப்போ பறிக்கக்கூடாது, இந்த திதியில பறிக்கணும், இந்த திதியில பறிக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. நான் என்னோட சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். ஆச்சாரிய சுவாமி வேதாந்தத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஸ்வரூபத்தை சொல்லி தரும்போது சொன்னார், என்னெல்லாம் நியமங்கள் இருக்கோ ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? இந்த காலத்துல பூஜை பண்ணணும், இந்த காலத்துல ஜபம் பண்ணணும், இந்த காலத்துல இதை பண்ணணும், இந்த திதியில பண்ணணும், இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு. இதெல்லாம் கர்மகாண்டிகளோட விசேஷம். இந்த லோகத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு.
அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுட்சு ஆகணும்னா நியமங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஈஸ்வர விஷயத்துல எந்த கண்டிஷனையும் அப்ளை பண்ணாது, எல்லாத்தையும் தூக்கணும். இவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு, நம்ம கண்ணை தோண்டி வச்சானே கண்ணப்ப நாயனார் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நியமம் இருந்துச்சா? சபரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்காக பண்ணதுல ஏதாவது நியமம் இருந்துச்சா? சபரி மாதிரி வந்து யாராவது பக்தி பண்ண முடியுமா? யோசிச்சு பாரு. கண்ணப்ப நாயனார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பக்தன் இருக்கான, என்ன விதானம் இருந்துச்சு? இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டம் விதிக்குதோ அது எல்லாத்தையும் பக்தியில என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிரேக் ஆயிடும். ஈஸ்வர தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ஈஸ்வர தரிசனம் பார்க்கும்போது எல்லா கண்டிஷனும் எனக்கு பகவானுக்கு இதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது பக்தி கலந்துருச்சு அப்படின்னா அது புனிதமாயிடும், தேவன் இதாயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபம், முகம் பகவானோட முகமா இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தை சொல்றாரு, விதவிதமான அம்பரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதவிதமானது துணிகள். இந்த வஸ்திரம்னு இல்லை, எந்த வஸ்திரம் வேணாலும் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்தி உங்க மனசுக்கு தோணணும். இந்த வஸ்திரம் சுவாமிக்கு நல்லா இருக்கு போடுங்க, இந்த மாலை சுவாமிக்கு, இந்த புஷ்பம் நல்லா இருக்கு போடுங்க. லோக்கத்துல இருக்கிறது லோக்காடு வர்த்தனம் தெக்தும், அந்த லோக்கத்துல இருக்கிறவங்களை அனுவர்த்தனம் பண்ணாதீங்க, அவங்கள பின்தொடர்ந்து போகாதீங்க. முமுட்சுவோட பாதை வேற, பக்தனோட பாதை வந்து பாத்தீங்கன்னா வேற. பன்றிக்கறியை வந்து பாத்தீங்கன்னா நான் எச்சில் பண்ணி சுவாமிக்கு கொடுத்தா சாப்பிடுவாராலாம் இல்லை, நான் வாயில எடுத்து வைக்கிறேன், வச்ச மாத்திரத்துல ஆஹா இது சூப்பரா இருக்கு, இது சுவாமிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுக்கறது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தானே பண்ணுவாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன குழந்தையா கை குழந்தையா இருக்கு அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டாக இருக்கும்போது கடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை பாதி கடிச்சு பாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம். அப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை. அப்போ அன்பு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பூ அந்த பூலாம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா புஷ்பங்களும் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலையா கிடைக்குது. இதுல இந்த மாலை அந்த மாலை இல்லை, இந்த வஸ்திரம் அந்த வஸ்திரம் இல்லை, எல்லா வஸ்திரங்களும் சுவாமியோட தான். அப்படிப்பட்ட ரூபம் யாருக்கு இருக்கோ, எந்த ரூபம் தாங்கிக்கிட்டு இருக்கோ அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா திவ்ய மால்யாம்பரம்னு பேரு, விராட் ரூபம். அதுக்கப்புறம் திவ்ய மால்யாம்பரதரம் தாரணம் பண்ணியிருக்கிறது. அதுக்கு அடுத்தது திவ்ய கந்தானுலேபனம்னு என்ன அர்த்தம்? திவ்யம் கந்தானுலேபனம், திவ்யமானதுன்னா எப்பவுமே போட்டுக்கணும், திவ்யம் தெய்வம்னா தெய்வீகம் அப்படின்னு அர்த்தம். தெய்வ சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேப்பனம், கந்தானுலேபனம்னா என்ன அர்த்தம்? பூச்சி. நல்லா சந்தனத்தை மேல மேல பூசிக்கிறோம்ல, இந்த பூச்சிக்கு பேர் லேப்பனம்னு பேர். லேப்பனம்னா பூச்சி. ஆயில்மெண்ட், இது ஆயில்மெண்ட்ல என்ன போடுவீங்க, கிரீம் சொல்லுவீங்கல்ல, கிரீம் தானே நிறைய வச்சிருப்பீங்க எல்லாரும். ஃபேஷியல் டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல டெய்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த முகத்துக்கு போடுற நிறைய கிரீம், அதுக்கு பேர் கிரீமுக்கு தான் கரெக்டானது வந்து பார்த்தீங்கன்னா லேப்பனம். அநேக திவ்யமான லேப்பனங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி போட்டிருக்காரு. எவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கோ தம் திவ்ய கந்தானுலேபனம். அப்படிப்பட்ட அந்த விராட் ரூபத்துக்கு பேரு திவ்ய கந்தானுலேபனம்னு பேரு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பூசிக்கிட்டு சுவாமி நின்னாருன்னா எப்படி இருக்கும்? நீங்க இதை பாருங்களேன், திருப்பதி வெங்கடாச்சலபதியை பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஆராதனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க ஆச்சரியமா வருது இல்லை? அதான் சர்வாச்சரியமயம். சர்வாச்சரியம்னா உலகத்துல இருக்கிற சர்வ ஆச்சரிய பிராயம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதை காட்டிலும் அதையெல்லாம் ஒரே ரூபத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஒரே ரூபத்துல பார்த்தா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆச்சரிய ரூபத்தை பிராயகனா பெரும்பாலும் ஆச்சரியத்தை உடையவரா எந்த தேவன் இருக்காரோ அந்த தேவனுக்கு சர்வாச்சரியமயம் தேவம் அப்படின்னு பேர். தேவன் அர்த்தம் பிரகாசிக்கின்றவன், எப்பவுமே பிரகாச ரூபத்துல இருக்கக்கூடிய தேவன். அனந்தம் தேவன். தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷனம் அனந்தம். என்னப்பா அப்படின்னா எல்லை இல்லாதவர். அந்தம், அனந்தம்னு அர்த்தம் ந அஸ்ய அந்தக அஸ்தி இது அனந்தக. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்டு இல்லை, முடிவு இல்லை. அப்ப முடிவில்லாதவராய் அந்தமில்லாதவராய் எவர் இருக்காரோ அவருக்கு பேரு அனந்த ரூபம்னு பேரு. அனந்த ரூபம் எங்க? அனந்த பத்மநாபன் சொல்றோம்ல, அனந்த பத்மநாபன் சுவாமி. அனந்தன்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாதவர்.
எதுலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வரையறை செய்ய முடியாதவரா எந்த ரூபம் இருக்கோ. விஸ்வரூபம் என்னது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம்னு சின்னதா பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துல நமக்கு தெரிஞ்சதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாத ஜெகத் எவ்வளோ இருக்குல்ல. இந்த பிரம்மாண்டத்தை அறிஞ்சவன் எவனாவது இருப்பானா? அப்ப இந்த பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்கன்னா போக போக போயிட்டே இருக்குமா. இந்த லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லையே இல்லையா. அப்ப இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? சுவாமி தான் ரூபமா வச்சிருக்கார். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லை இல்லாதவரா இருக்கார். அதனால்தான் அனந்தம்னு அவருக்கு பேரு, அனந்தகா. தம் விஸ்வதோமுகம். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட விஸ்வதோமுகம் அப்படின்னா விராட்டுக்கு தான் பேர் விஸ்வதோமுகம் அப்படின்னு பேரு. விராட்டுக்கு இன்னொரு பேரு விஸ்வதோமுகம். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வதோமுகம், சர்வத்தையும் தன்னுடைய முகங்களாக கொண்டவர். அப்ப என்ன அர்த்தம்? என் முகம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட முகம்? என்னோட முகம், ஈஸ்வரனோட முகம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகமும், காக்காவோட முகம் ஈஸ்வரனோட முகம், நாயோட முகம் ஈஸ்வரனோட. விராட் பகவானுக்கு இந்த லோகத்துல இருக்கிற எல்லா முகங்களும் முகங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தோ முகம், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ பூதாத்மத்வாத். எப்படி சுவாமி? எப்படி எல்லாத்துலயும் முகம் இருக்கும் அவருக்கு அப்படின்னா சர்வ பூதாத்மகத்வாத். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா அவர் தான் இருக்கார் சுவாமி. விராட் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் அதுக்குள்ளார அணுக்களா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிற காரணத்தினால இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தோட முகமும் பகவானோட முகம்தான். தம் தர்ஷயாமாச. அப்படிப்பட்ட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணார்? அர்ஜுனோ ததர்ஷயதி வா அத்தியாகிரியதே. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு காட்டினார் என்று நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோகத்துல இல்லாத பதத்தை எடுத்து நீங்க போட்டு அன்வயம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அத்தியாகாரம்னு பேரு. ஒண்ணு வந்து இல்லாத சப்தத்தை எடுத்து ஸ்லோகத்துல பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப இந்த ரூபத்தை அர்ஜுனனுக்காக காட்டினார் அப்படின்ற அர்ஜுனாய என்னது தர்ஷயாமாச அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். இதை போட்டுக்கணும். 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அவர் அவதாரிக்கா சொல்றார். யா புனக பகவதோ விஸ்வரூபஸ்ய பாஹா தஸ்யாக உபமா உச்சியதே. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அந்த பகவானுடைய விஸ்வரூபம் இருக்கோ, எந்த அந்த பகவானுடைய விஸ்வரூபம் இருக்கோ அந்த பகவானோட விஸ்வரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் இருக்குமா? பகவான் எப்படி இருப்பார்? நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா வந்து பாத்தீங்கன்னா லைட்டே இல்லாமையா இருப்பார்? சுவாமியாச்சு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரகாசம். அவருடைய சொரூப்பமே என்னது? பாரூபகா. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துக்கு சொல்லும் போதே என்ன சொல்றோம்? வாங்மயோ மனோமய பிராணசரீரா பாரூபா. மனசுல எப்பவுமே இதை வச்சுக்கணும். எல்லா வாக்கும் பகவானோட மயம்தான், எல்லா ரூபங்களும் பகவானோடது தான், எல்லாத்தோட மனசும் பகவானோடது தான். அவருக்கு சரீரம் என்ன சுவாமி அப்படின்னா பிராணன் தான் அவருக்கு சரீரம். அவர் என்ன மாதிரி சுரூபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரூபா, சைத்தன்யம்னு அர்த்தம். ஒரே பிரகாசம் தான் பகவான். சரி, அந்த பிரகாசத்துக்கு வந்து பிரகாச ரூபத்தை உடைய அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது அந்த பிரகாசத்துக்கு சிமிலாரிட்டி, எதையாவது ஒரு உபமா சொல்ல முடியுமா, ஓமை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓமை சொல்லப்படுகிறது இந்த 12வது ஸ்லோகத்தில். திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. யதி பாசதுர்சி சா ஸ்யாத். யதி பாசதுர்சி சா ஸ்யாத். பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. யதி பாசதுர்சி சா ஸ்யாத். பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. எப்படி சுவாமி இருக்கும் அவரோட பிரகாசம்? ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி சொல்லுங்க அப்படின்னா திவின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். சொர்க்கம் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அந்தரிக்ஷம், வானவெளின்னு அர்த்தம். சொர்க்கத்திலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த வானத்திலேயோ சூரிய சகஸ்ரஸ்ய, சூரிய சகஸ்ரன்னு அர்த்தம்
ஆயிரக்கணக்கான சூரியன்கள். ஒரு சூரியனையே நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியல. சூரியனை பார்க்க முடியுமா? இப்படிதான் பார்க்க முடியும். உத்து பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியல. ஏன்னா இவரோட ஒரு பிரகாசமே தாங்க முடியல. ஆயிரக்கணக்கான சூரியர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துல பாத்தீங்கன்னா யுகபத்து உத்திதாக. யுகபத்து உத்தித்தான அர்த்தம் ஒரே சமயத்துல ஏக்க சமயத்துல பாத்தீங்கன்னா 1000 சூரியன் தோன்றுனா எப்படி இருக்கும்? பா பவேத், எந்த பாவானது எந்த பிரகாசமானது உண்டாகுமோ, பான பிரகாசம். 1000 சூரியன் ஒரே காலத்துல உதயமாச்சு அப்படின்னா எந்த பிரகாசம் உண்டாகுமோ சா தஸ்ய மகாத்மனக, அந்த பிரகாசம் தான் அந்த மகாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த விராட் ரூபத்தோட பிரகாசம். பாசக சதுர்ஷி, அப்படிப்பட்ட பாசம்னா பிரகாசமாக பாத்தீங்கன்னா அதுக்கு சதுர்ஷம் அப்படின்னா அதுக்கு சமமா யதி சியாத், ஒருவேளை இருக்குமா? பகவானோட பாத்தீங்க அப்படின்னா பிரகாசத்துக்கு ஈக்குவலா 1000 சூரியன் உதயமாச்சுன்னா இருக்கிற பிரகாசம் அந்த விராட் ரூபத்தோட பகவானுக்கு இருக்கிற பிரகாசத்துக்கு சிமிலரா ஒருவேளை இருக்குமோ? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது கூட இல்லை சுவாமி. சுவாமியோட பிரகாசத்தை சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத் மந்திரம் சொல்லுது பாத்தீங்க அப்படின்னா முண்டக்கோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. அவருடைய இங்க 15வது சாப்டர்லயே பகவான் சொல்ல போற என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் பிரகாசிக்கிறதே பகவானாலதான் பிரகாசிக்குது. அப்ப 1000 சூரியனை போடுங்க, இல்ல கோடி சூரியனை போடுங்க, கோட்டி சூரிய பிரகாசத்தை போடுங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா சுவாமியோட பிரகாசத்துக்கு ஈக்குவலா இருக்குமா என்ன? இதெல்லாம் நிச்சயமா இருக்காது. ஏன்னா கான்சியஸ்னஸோட பிரகாசம் வேற, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட பிரகாசம் வேற. இதெல்லாம் கல்பித்தம். அப்ப சுவாமியோட பிரகாசத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல பிரகாசமே இல்லை. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. திவி, திவினா என்ன அர்த்தம்? அந்தரிக்ஷே. அந்தரிக்ஷம் என்ன அர்த்தம்? வானவெளிக்கு பேர் அந்தரிக்ஷம் அப்படின்னு பேர். வானத்திலேயோ அல்லது திருத்தீயஸ்யாம் திவி, அமரகோஷத்துல இருக்கிறது. சொர்க்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருத்தீயஸ்யாம் திவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கம் அந்தரிக்ஷம்னா வானம், அல்லது வானத்திலோ அல்லது சொர்க்கத்திலோ. திவி சூரியானாம், திவின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்திலோ அந்தரிக்ஷத்திலோ இருக்கக்கூடிய சூரியானாம் சகசிரம், சூரிய சகசிரம். ஆயிரக்கணக்கான சூரியர்களுடைய இருக்கிறதுக்கு பேரு சகசிரம், சூரிய சகசிரம்னு பேர். 1000 சூரியர்கள். அது தஸ்ய யுகபத்து உத்தி தஸ்ய, அந்த 1000 சூரியனும் இந்த வானத்துல ஒரே டைம்ல யுகபத்து உத்தி தஸ்ய ஒரே சமயத்துல உதயமாச்சு அப்படின்னா மேல எழுந்துச்சுன்னா யா யுகபத்து உத்திதாக பாகா, எந்த ஒரே சமயத்துல உண்டான பிரகாசம் இருக்குமோ சா, அந்த பிரகாசம் எதி ஒருவேளை சதுர்ஷிஹி சியாத். ஒரு கொஸ்டின் பண்ணுது, அது பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஈக்குவலா இருக்குமா என்ன? ஒருவேளை இருக்குமோ? அப்ப என்ன அர்த்தம்னா டவுட்ஃபுல்லா சொல்லுது. 1000 சூரிய பிரகாசம் கூட சுவாமியோட பிரகாசத்துக்கு ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா கான்சியஸ்னஸ்க்கு பக்கத்துல தர்ஷ்டா திருஷி மாத்திர பகவானோட பிரகாசம் வெறும் சைத்தன்யம், வெறும் ஸ்புரணம். அது இருக்கிறதுனால தானே சூரியன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ 1000 சூரியன் உதயமா இருந்தாலும் யாரு பாக்குறதுக்கு யாரு வேணும்? நான் இருக்கணும் இல்ல, நான் தான் பார்த்து சொல்லணும் 1000 சூரியன் வந்திருக்கு அப்படின்னு, கோடி சூரியன் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப கோடி சூரியன்களையும் பிரகாசிக்கக்கூடிய பிரகாசம் எது அப்படின்னா இந்த ஆத்ம பிரகாசம். அப்ப பகவானுக்கோட பிரகாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை 1000 சூரியன் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுது. தஸ்ய மகாத்மனோஹோ, யாரோட சுரூபத்துக்கு அப்படின்னா அந்த மகாத்மாவிற்கு. மகாத்மனா யார சொல்லுது? விஸ்வரூபஸ்ய மகாத்மனக, விஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த மொத்த பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சூரியன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானவெளி சாஸ்திரத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூடிய சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு. நம்ம சூரியன் மாதிரி பெருசு பெருசா நிறைய சூரியன்கள்லாம் இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. சூரியனை காட்டிலும் 1,00,000 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு சூரியன் தான். ஆனா பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்குள்ளார அனந்த கோட்டி சூரியர்கள் இருக்காங்க. இந்த எல்லா சூரியன்களும் பாத்தீங்கன்னா பகவானுக்கோட பிரகாசத்துக்கு ஈக்குவலா ஆக மாட்டாங்க. அதனால பகவான் எப்படிப்பட்டவர்? இந்த பிரம்மாண்டத்தையே வடிவாக கொண்ட விஸ்வரூபம். அதனால அவருக்கு பேர் மகாத்மான்னு பேர். அப்படிப்பட்டவருக்கு பாத்தீங்கன்னா ஏவ பாசோ எதிவா நஸ்யார்,
அது மாதிரி பிரகாசமா இருக்குமோ, பகவானோட பிரகாசம் வந்து அப்படி இருக்குமோ இல்ல இருக்காதோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியாச்சு. ததக அப்படி விஸ்வரூபஸ்ய ஏவ வா அந்த அதிரிச்சதே இது அபிப்பிராயம். என்ன ஏன் இப்படி கொஸ்டின் பண்ற மாதிரி கேட்கிறாரு அப்படின்னா, அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ததக அப்படி 1000 சூரியர்களோட பிரகாசத்தை காட்டிலும் விஸ்வரூபஸ்ய ஏவ விஸ்வரூப பகவானுடைய பிரகாசம் அதிரிச்சியத்தே அவருடைய பிரகாசம் வா அதிரிச்சியத்தே அவருடைய பிரகாசம் அதிகமாயிருக்கு அப்படின்னு அபிப்பிராயம். அப்ப பார்க்க முடியுமா நம்மளால? ஒரு யானை, நான் சொன்னேன்ல, ஒரு யானை திடீர்னு வந்து பக்கத்துல நின்றுச்சுன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு பயந்து ஓடுற தலைவரிக்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மின்னல் வெட்டுச்சுன்னா என்ன பண்றோம்? கண்ணை மூடிக்கிறோம், வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறோம். ஒரு மின்னல் வெட்டுச்சுனாவே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறோம் பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது விஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவானை பார்த்தா எப்படிப்பட்ட பிரகாசம் இருக்கும்? இந்த மொத்த பிரம்மாண்டமும் கோடிக்கணக்கான சூரியர்களும் ஒன்னாகி வந்தா எப்படி இருக்கும் சாமி? சொல்லவே முடியாது. ஆச்சரியம் தான். கிஞ்ச மேலும் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் சொல்றார். தத்ரை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா. அந்த மான்னு ஒண்ணு போடணும். பிரவிபக்த மா, பிரவிபக்த மா விட்டு போயிருக்கு. சம்ஸ்கிருதத்திலயும் விட்டு போயிருக்கு, தமிழ்லயும் விட்டு போயிருக்கு. பிரவிபக்தம் அனே மா போடணும், மனேகதான் இருக்கணும். தத்ரை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. தத்ரை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. பாண்டவன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவஹா, பண்டுவோட புத்திரன் பாண்டு. பாண்டவஹா யாரு? அர்ஜுனனுக்கு பேர் பாண்டவன் அப்படின்னு பேரு 5 பேத்துக்கும். அப்ப அந்த பாண்டவன் என்ன பண்றான்? ததா அப்பொழுது, லாஸ்ட்ல இருக்கு ததா, அதை எடுத்துக்கணும். அப்பொழுது பகவானோட இந்த ரூபத்தெல்லாம் சொல்ல பிறகு அர்ஜுனனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் சொல்றா? சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்ற. அப்பொழுது அந்த பாண்டு புத்திரனாகிய அர்ஜுனன் அநேகதா பிரவிபக்தம். அநேகதா பிரவிபக்தம் அர்த்தம் பல பல விதங்களாக, அநேக விதங்களா பிரிந்துள்ள. இந்த மொத்த ஜெகத்திலையும் பேதம் இருக்குல்ல, புருஷன்ட்ட இருக்கிறது இப்ப ஸ்திரீகள்ட்ட இல்ல, ஸ்திரீகள்ட்ட இருக்கிறது புருஷன்ட்ட இல்ல, சைனாக்காரன்ட்ட இருக்கிறது இந்தியான்ட்ட இல்ல, இந்தியான்ட்ட இருக்கிறது வேற மாதிரி அவங்க இருக்கு, ஆப்பிரிக்கன்ட்ட வந்து வேற மாதிரி இருக்கு, முடி வேற, நிறம் வேற, கலர் வேற, எல்லாம் விதவிதமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்டையும் விதவிதமா இருக்கு. இந்த விதமா அநேகதா பிரவிபக்தம், பல விதங்களாக பிரிந்து 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 இருக்கக்கூடிய கிருத்ஸ்னம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தையும், மொத்த கிரியேஷனும், ஸ்தூலமா இருக்கக்கூடிய மொத்த கிரியேஷனும் இந்த ஜெகத்துன்னு பேரு. இதுல எல்லாம் பேதம் தான். இந்த எல்லா பேதத்தோடு இருக்கக்கூடிய இந்த பூர்ண ஜெகத்தையும் என்ன பண்றாரு? தேவதேவஸ்ய, அந்த தேவதேவனா இருக்கக்கூடிய அந்த விராட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த விராட் புருஷனிடத்தில், தத்திர சரீரே, அந்த விராட் புருஷனுடைய அந்த சரீரத்தில் ஏகஸ்தம். ஏகஸ்தம் என்ன அர்த்தம்? ஒரே தேகத்துல இந்த பூர்ணமான ஜெகத்துல இருக்கக்கூடிய அநேக விதங்களா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏகஸ்தம்னா ஒன்றிணைந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அர்ஜுனன் அந்த விராட் ரூபத்தில் அபஷ்யத் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்தான். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தான். பாஷ்யத்துக்கு வந்து தத்ர, தத்ரன்றதுக்கு அர்த்தம் தஸ்மின் விஸ்வரூபே. அந்த விஸ்வரூப தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா? ஏகஸ்மின், அந்த ஒரே ரூபமா, விராட் ரூபம் ஒரே ரூபம், அந்த ஒரே விராட் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதம் ஏகஸ்தம், நிலை பெற்று நிற்கின்றதாக. எதை? ஜெகத்து கிருத்ஸ்னம், இந்த பூரணமான ஜெகத்தையும் அந்த ஒரே விஸ்வரூப தரிசனத்துல நிலைத்திருப்பதாக பார்த்தான். சரி, இந்த ஜெகத்து எப்படி இருக்கு அப்படின்னா பிரவிபக்தம் அநேகதா. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா விதவித விதவிதமா பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு, இது வேற அது வேற, இது வேற இது வேற அப்படின்னு எல்லாம் பிரிஞ்சிருக்கு. அப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்குன்னா எது எது? தேவ சரீரம் வேற, பித்ரு சரீரம் வேற, மனுஷ்யாதி பேதை, தேவன் வேற, பித்ருக்கள் வேற, மனுஷியர்கள் வேற, அனிமல்ஸ் வேற, பட்சிகள் வேற, ராட்சசர்கள் வேற,
கந்தர்வர்கள் வேற, எத்தனை விதங்கள் இந்த லோகத்துல இருக்கோ, விதமா பிரிஞ்சிருக்கக்கூடிய பிரவிபக்தம் கிருஷ்ணம் ஜெகத் அநேகதா, அநேக விதங்களா பிரிந்திருக்கக்கூடிய இந்த பூரணமான ஜெகத்தையும் அபஷ்யத்து, அபஷ்யத்துன்னு அர்த்தம் திருஷ்டவான். சம்ஸ்கிருதத்துல விட்டு போயிருக்கு, சம்ஸ்கிருதத்தின் தமிழ்லயும் திருஷ்டுவான் இருக்கு, டாவாக்கணும், அந்த புள்ளி எடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். அபஷ்யத் அப்படின்னா திருஷ்டவான். அர்ஜுனன் பார்த்தான். எங்க பார்த்தான்? தேவதேவசிய ஹரேகே ஷரீரே, ஹரியோட சரீரம். எந்த மாதிரி சரீரம்? விஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஹரியோட சரீரத்துல என்ன பண்றான்? பாண்டவகனா அர்ஜுனக. அர்ஜுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏக சரீரத்துல விஸ்வரூபத்துல இதை எல்லாத்தையும் ததா அப்பொழுது பார்த்தான். பகவான் காட்டினார். பகவான் காட்டினதுக்கு பிறகு அந்த ரூபத்தை எல்லாத்தையும் பார்த்தான் அப்படின்னு முடியுது. மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண பார்க்கணும். குருவி கத்துறதும் பகவான் தான் கத்துறார். குருவியும் பகவான் தான், காக்கையும் பகவான் தான், எல்லாம் பகவான் தான். பகவானுக்கு கண்ணியமா வேற ஒன்றும் இல்லை. பேதம் பார்க்கவே கூடாது. பேதம் பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சியா பிறந்துடும். ஞாபகம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். பார்க்கணும்ல, ஏன்னா மந்திரம் அப்படிதான் சொல்லுது. மிருத்யோச மிருத்யு ஆப்னோக்கி ஏக நாணயவ பஷ்யம். பெட் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட் அனிமல்ஸ்னா பூனை, நாய்க்குட்டி, இதெல்லாம். நம்ம அப்புறம் நாய்க்குட்டியா பிறந்துடும், பூனைக்குட்டியா பிறந்துடும். அதனால பேதத்தை பார்க்காம இருந்தாதான் நமக்கு கதி, வேற கத்தியே இல்லை. அபேத தர்சனம் தான் முக்திக்கு சாதனை.